மாவட்டம் விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலின் மாசிமக தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் விருத்தாசலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு கடலூர் டவுன் ஹாலில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் பேரணியை துவக்கி வைத்த நிலையில் சுற்றுவட்டாரத்தினை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்தி சிலை அருகே கோடை வெயிலை முன்னிட்டு பாமக சார்பில் மயிலும் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் நீர்மூர் பந்தலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதில் பாமகவினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு பகுதியில் இயங்கி வரும் ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலை முன்பு கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரும்பு விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசு வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே வருவாய் பகிர்வு சட்டத்தை ரத்து செய்து மாநில அரசின் பரிந்துரை விலையை அறிவித்திட வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் உற்பத்தி செலவு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 5500 வழங்க வேண்டும், மாநில அரசு வருவாய் பங்கீட்டு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், வெட்டுக்கூலியை ஆலை நிர்வாகமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு விவசாயிகள் தொடர்ந்து டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விவசாய விளைபொருட்கள் விலை என்பது குறைந்து கொண்டே இருக்குது, ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து கொண்டே இருக்கு. அதோடு மட்டுமல்ல, விவசாயிகள் விவசாய தொழிலிருந்து வெளியேறக்கூடிய நிலை என்பது தொடர்ச்சியாக இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை பேருந்து தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பயணித்த 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் சின்ன வெண்மணி கிராம பகுதிகளுக்கு 2 புதிய நகர பேருந்து சேவையை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு பேருந்து சேவைகளை மக்கள் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து துவக்கி வைத்தார். எதிரே வந்த டேங்கர் லாரி மீது மோதி சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஒரு நபர் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 19 மாவட்ட செயலாளர்களின் பட்டியலை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று வெளியிட்டார். மாவட்ட செயலாளர் பதவிக்கான நியமன சான்றிதழை அவர்களிடம் வழங்கி கட்சியில் எப்படி செயல்பட வேண்டும் என்று விஜய் அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். சிம்பொனி இசை நிகழ்ச்சியை அரங்கேற்றம் செய்ததற்காக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இசையமைப்பாளர் இளையராஜாவை சென்னையில் அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், யாராலையும் சாதிக்க முடியாததை ஆசியாவிலேயே நம்ம ஊர் பண்ணைப்புறம் இளையராஜா சாதித்து காட்டியுள்ளார் என்று பெருமிதம் கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.